ஹலோ காய்ஸ், நம்ம தலைவரோட ஜெயிலர் 2 ஸோ இந்த படத்துக்கான ஒரு அன்எக்ஸ்பெக்டடான தாறு மாறான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனலில் இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெல்சன் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஜெயிலர் 2ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிலர் 1 விட இந்த ஜெயிலர் பார்ட் 2 பயங்கர கிராண்டாகவும் அதே சமயம் சூப்பராகவும் இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. போன வருஷம் படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சு இப்போ வரையும் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டும் இந்த ஜெயிலர் 2ல இருந்து அஃபிஷியலா வரவே இல்ல. ரீசெண்டா படத்துக்கான ஷூட்டிங்கை ஃபுல்லா முடிச்சிட்டோன்னு கேக் வெட்டுற மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருந்தாங்க. ஆனா இன்னும் ஷூட் முடியல. அந்த ஒரு பயங்கரமான கேமியோ ரோல் இருக்கு. அது இல்லாம சில சீன்ஸை ரீஷூட் பண்ண போறதா அப்டேட் வந்திருக்கு. அந்த ரீஷூட்டையும் இப்ப முடிச்சிட்டதா அப்டேட் வந்திருக்கு. இன்னும் இருக்கிறது கேமியோ ரோல் மட்டும் தான். ஏற்கனவே அந்த ஒரு கேமியோ ரோல்ல பாலையா ஷாருக் கான்லாம் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா என்ன ரீசன்னு தெரியல, ரெண்டு பேருமே நடிக்க முடியாம போயிடுச்சு. இப்ப ஃபைனலா யாரு ஓகே ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பாலிவுட் ஆக்டரான ரித்திக் ரோஷன் தான். சோ இவர் இந்த ஜெயிலர் 2ல ஒரு பயங்கரமான கேமியோ ரோல்ல வர போறாரு. சாதாரண கேமியோ ரோல்லாம் கிடையாது, கதைக்கு முக்கியத்துவம் தர ஒரு பயங்கரமான கேமியோ ரோல்ல தான் நடிச்சிருக்காரு. ரீசெண்டா நம்ம ரித்திக் ரோஷன் இந்த கேமியோ ரோலுக்காக சென்னை வந்து இறங்கினாரு. இப்ப லேட்டஸ்டா என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரித்திக் ரோஷன் இந்த ஒரு கேமியோ ரோல் ஷூட்டை முடிச்சிட்டாராம். இந்த கேமியோ ஷூட்காக 2 நாள் ரித்திக் ரோஷன் ஒதுக்கி இருந்தாரு. இப்ப அந்த ஷூட்டை மூவி டீம் முடிச்சிட்டாங்க. இது ஒரு பயங்கரமான காப் ரோல் அப்படின்னு சொல்லப்படுது. ஜெயிலர்ல சிவராஜ்குமாரும் மோகன்லாலும் எப்படி தலைவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு ரோல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தலைவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ரித்திக் ரோஷன் வர போறாரு. நம்ம ரித்திக் ரோஷன் போலீஸ் ரோல்ல தான் வர போறதா அப்டேட் வந்திருக்கு. சோ இதுக்காக தனியா ஸ்டைலிஷா ஒரு லுக்கும் அமைச்சிருக்காங்க. இப்ப வந்திருக்கிற அப்டேட்லாம் பார்க்கும்போது இந்த ஜெயிலர் 2 பயங்கரமான சம்பவத்தை பண்ணுன்னு நினைக்கிறேன். ஜெயிலர் 1 விட இந்த ஜெயிலர் 2 ஒரு பயங்கரமான சம்பவத்தை பாக்ஸ் ஆபீஸ்லயும் சரி ஆடியன்ஸ் மத்தியிலயும் சரி பண்ணுன்னு எதிர்பார்க்கலாம். படத்துக்கான அடுத்த அப்டேட் எப்பதான் ப்ரோ தருவாங்க, பெரிய அப்டேட் எப்பதான் வரும் அப்படின்னு கேட்டா ஜூலை மாசம், அதாவது அடுத்த மாசம் இந்த ஜெயிலர் 2க்கான ஒரு பயங்கரமான பெரிய அப்டேட்டை இறக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. அதனால ஃபேன்ஸை வெயிட் பண்ண வச்சுட்டு ஒரு ஃபுல் மீல்ஸா தான் அப்டேட்டை இறக்குவாங்க. படத்துக்கான ரிலீஸை பொறுத்தவரை எப்ப இறக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டேட் சொல்லப்பட்டுச்சு. ஆகஸ்ட் மாசம், விநாயகர் சதுர்த்தி, அக்டோபர், தீபாவளின்னு சொல்லிட்டு நிறைய டேட்டை சொன்னாங்க. ஆனா இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு பார்க்கும்போது அக்டோபர் 16 இந்த ஜெயிலர் 2 பயங்கரமா இறக்க பிளான் போறதா அப்டேட் வந்திருக்கு. ஏற்கனவே அந்த ஒரு டேட்டை ஓம் மூவி புடிச்சிட்டாங்க. சப்போஸ் இந்த ஜெயிலர் 2 அக்டோபர் 16 வர மாதிரி இருந்துச்சுன்னா ஓம் படம் தள்ளி போகும். ரிலீஸ பத்தி இன்னும் அபிஷியல் அப்டேட் தரவே இல்ல. இந்த ஜெயிலர் 2க்கான அப்டேட்டை தருவாங்கன்னு சொன்னேல, அந்த ஒரு அப்டேட்ல ரிலீஸ் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. சோ காத்திருந்து பார்க்கலாம். ரீசெண்டா தலைவர் 173க்கான போஸ்டரை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை தாறுமாறா இறக்கிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக்க பார்க்கும்போது ஏஐ அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக்குமே ட்ரோல் மெட்டீரியலா மாறிச்சு. ஏஐன்னு சொன்னவங்களுக்கு நேத்து ஃபர்ஸ்ட் லுக்கான பிடிஎஸ் வீடியோவை தாறுமாறா இறக்குனாங்க. அந்த பிடிஎஸ் வீடியோ பார்க்கறப்ப சூப்பரா இருந்துச்சு. எடிட் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். அப்புறமேட்டு செகண்ட் லுக்கும் விட்டாங்க. இந்த செகண்ட் லுக் தாறுமாறா இருந்துச்சு. தலைவரோட ஃபேன்ஸ்லாம் ரெடியாக இருக்குவாங்க. 2 சர்ப்ரைஸான படம் காத்துட்டு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெயிலர் 2க்கான அபிஷியல் அப்டேட்டை அடுத்த மாசம் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டைகர் முத்துவேல் பாண்டியன் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.